விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன். கவலைகள் விலகும். சாய் தர்பாருக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். இங்கு வருவதற்கு எவருக்குமே தடை கிடையாது. சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பது போன்று ஸ்ரீ சாய்பாபாவே அவரின் ஆதீனத்திற்கு உங்களை இழுத்து கொண்டார். உடலாலும் வாக்காலும் மனதாலும் 5 பிராணன்களையும் புத்தியையும் உறுதியுடனும் பணிவுடனும் பாபாவின் ஆதீனத்தினால் மொத்தமாக விட்டு விடுங்கள். இவ்வாறு பாபாவிடம் சரணடைந்த பிறகு எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுடைய கவலைகளும் விலகும். உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியும். பொறுமை நம்பிக்கையோடு இரு. நீ என்னை வணங்குகிறாய். உனக்காக உன் பாதையை தான் நான் பொறுமையாக அமைத்துக் கொண்டிருக்கிறேன். நல்லதே செய், நல்லதே நினை, நல்லதே நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன்னை வாழ்க்கையில் ஏற்றிவிட நாள் வந்து விட்டது. கவலைப்படாதே குழந்தையே. இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது. இது என்னுடைய சத்திய வாக்கு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. படிப்பு ஒருவன் அறிவாளியாக மாற்றும் என்றால் எப்போதும் அன்பு ஒன்றுதான் ஒருவேளை மனிதனாகவும் மாற்றும். கவலைகள் நிச்சயமாக உனக்கு விலகப் போகிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் நான் இருக்க பயமே. பயப்படாமல் உனது வேலையை துவங்கு. என்றும் உன்னுடன் துணையாய் நான் இருப்பேன். வெற்றி பெறுவாய். துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். கஷ்டம் வரும்போது கலங்காதே. என்னை நினைத்துக்கொள். நான் பார்த்துக் கொள்கிறேன் மகளே. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. எதுவும் என்னை மீறி நடக்காது. உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. மனதே, தைரியத்தை இழந்து விடாதே. என்னிடம் நம்பிக்கை கொள். கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ துவாரகமாகி தூரமாகி விடுகிறாய். என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவும் இருக்க முடியாது. யாரேனும் உனக்கு துன்பம் கொடுக்கட்டும், பொறுத்துக்கொள். பின்வரும் இன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை மறவாதே. என்னுடைய வாக்கு வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்துக்கு சமம். மனிதனுடைய கர்மவினையின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை. பயமே தேவையில்லை உனக்கு. ஏனென்றால் நீ இந்த துவாரகமாயின் குழந்தை. உன்னிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக் கொள்வேன். பிறகு 100 மடங்கு பலன் தருவேன். இதுதான் என்னுடைய அன்பான வார்த்தைகள். நான் இங்கே இருக்கும் போது ஏன் பயப்படுகிறாய்? என்னை கூப்பிடு, நான் வருவேன். எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொள். உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். ஏனென்றால் அதுதான் உன் சாயின் வார்த்தைகள்.
உங்கள் மன பிரார்த்தனைகள் எனது காலடியில் வைத்து விடுங்கள். நான் தான் உங்களுடைய பாகன், வழிகாட்டன். ஆகையால் உங்கள் வாழ்வில் ஒளியேற்ற போவன் நான் மட்டுமே. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமான சாய் வாக்கு. நான் தான் நீ, நீதான் நான். இனி வரும் காலம் உனது கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கும். யாரிடமும் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டாம். எவன் ஒருவன் இறைவன் தன்னை காண்கிறான் என்பதை உணர்கிறானோ அவன் வழி தவறியதில்லை. அதே போல்தான் உங்களையும் கூறுகின்றேன், வழி தவறாதீர்கள். தீவிரமான கணபதி பக்தை ஒருத்தி இருந்தாள். அவள் தீராத தலைவலியால் அவதிப்பட்டு வந்தாள். எத்தனை மருத்துவம் பார்த்தும் அவளது தலைவலி நோய் தீர்க்கவில்லை. அவள் பாபாவை பற்றி கேள்விப்பட்டு ஒரு நாள் பாபாவிடம் ஓடோடி வந்து, பாபா, மருத்துவம் என் தலை குடைச்சலோடு தோன்றிவிட்டது. தாங்கள்தான் மாமருந்து, தாங்களே கருணை புரிய வேண்டும் என்று வேண்டினாள். பாபா கருணையுடன் அவளுக்கு தன் கரங்களால் உதியை அள்ளி கொடுத்தார். உதியை வாங்கி தலையில் அணிந்து கொண்ட மறு நிமிடமே அவள் தலைவலி பறந்து விட்டது. பாபாவிடம் கண்ணீர் மல்க கைகோப்பி அவள் நன்றி சொன்ன போது, பாபாவோ, அம்மா, நீ கொடுத்த எத்தனை நெய்வேத்தியங்களை தினமும் தொந்தி புடைக்க உண்டிருக்கிறேன், உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்றார் அன்புடன். பாபா, நான் தங்களை முதல் முறையாக இப்போதுதான் பார்க்கிறேன். அப்படி இருக்க தொந்தி புடைக்க எப்படி தினமும் நைவேத்தியம் தந்திருக்க முடியும் என்று கேட்டாள். அதற்கு பாபா, அம்மா, உள்ளன்புடன் நீ பூஜித்து கணபதியாக, சிவனாக, சத்தியநாராயணாக இருந்தாலும் அது என்னையே வழிபட்டதாகும் என்று கூறினார். மெய் சிலிர்த்து போன அவள் அன்று முதல் பாபாவின் பிள்ளையாக மாறிவிட்டார். ஆகையால் அவரை நம்பி முழு மனதுடன் நீங்கள் கேட்டால் நிச்சயம் தருவார். பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு இவை எதுவும் என் பக்தனை தொடவிட மாட்டேன். உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன். நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம், அஞ்சவும் தேவையில்லை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்துக்கொள். அனைத்துமே மறுகணமே ஓடோடிவிடும். ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். நல்லது நடக்கும், காத்து கொண்டிரு. நிச்சயமாக நல்லது நடக்கும். பயம் என்பது உன்னை விரட்டும் ஒரு சக்தி. அந்த சக்தியை கண்டு அஞ்சி விடாதே. ஏனென்றால் நீ பயப்பட பயப்பட அது உன்னை ஆட்கொள்ளும். நீ என்னுடைய பிள்ளை என்று உரக்க கத்தி சொல், பயம் விட்டு ஒழியும். எந்த ஒரு சாத்தானாக இருந்தாலும் அடக்கழித்து ஓடிவிடும். அப்படிப்பட்ட குழந்தை நீ, இந்த துவாரகமாயின் குழந்தை. துவாரகமாயின் குழந்தைகள் எவரும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. அப்படி இருக்கையில் உன்னை மட்டும் தோற்று போக விடுவேனா? நிச்சயம் இல்லை. சிக்கல்களில் சிக்கிக் கொண்டாயா? வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா?
உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னுடன் நீ ஒரு 10 நிமிடம் முழுமையாக கேள், முழுமையாக பேசு, வாக்குவாதம் செய் என்னுடன். அப்பொழுதுதான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று எனக்கு முழுமையாக தெரியும். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்வதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. நிச்சயமாக. ஏனென்றால் அப்பேற்பட்ட பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனைக்கு நீ வருந்திக் கொண்டு இருப்பதை கண்டால் என்னுடைய மனம் குழப்பமடைகிறது, அதற்கு மேல் வருத்தமாகிறது. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயும் வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய், அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களை போல குத்திக் கொண்டிருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன குழந்தையே. இனி வரும் காலம் எல்லாம் வசந்த காலங்கள் தான். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்தேன். ஆனந்தம் என்ன என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன். ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்லவா வருகிறது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. அதனால் உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே நான் முயற்சி கொண்டிருக்கிறேன். என்னுடைய முயற்சி என்றும் வீண் போகாது. அதற்காக உங்களுடைய பிரார்த்தனைகளும் வீண் போகாது. உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வென்னும் கடலை கடக்க நான் உதவி செய்வேன். நீ துணியில் இருந்து வரும் புகையை சுவாசித்தால் உன் உடலில் உள்ள அனைத்து நோயும் நீங்கிவிடும். துவாரகமாகி மற்றும் என் சமாதியின் பெருமைகளை நீ உணர்ந்து கொண்டால் என்னை நீ பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடன் வாழ்வில் ஒரு அங்கமாக நான் இருப்பேன். வியாழன் அன்று தரப்படும் என்னுடைய பிரசாதத்தை பணிவுடன் ஏற்றுக்கொண்டால் அனைத்து நன்மைகளுக்கும் உனக்கு கிடைக்கும். என்னையே நீ நினைத்துக் கொண்டிருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்துக் கொள்வார்கள். என்னையே நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன். என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைத்து மந்திரத்தையும் அன்புடன் பார்க்க வைப்பேன். என்னுடைய ஆரத்தி பாடல்களை கைத்தட்டி நீ வரவேற்றால் அனைத்து மதத்தினரையும் உன்னை அன்புடன் பார்க்க வைப்பேன். என்னை ஊதுபத்தி புகையில் இருந்து வெளிவருவதாக கருதி பார்த்தாயானால் எந்த இடத்திலும் வரும் புகையிலும் என்னை நினைக்க வைப்பேன். பயம், கவலை, விரக்தி உன்னை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கொள். இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள். காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணளிக்காதே. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை சுற்றி அமைந்து நடக்கும் அனைத்து கஷ்டங்களும் அனைத்து விஷயங்களும் எல்லாம் எனக்காகவே நான் அனுமதித்தே வருகிறது. என்னை பார்,
இப்போது உன் சோகம் போய்விட்டதா? போய் எல்லாரிடமும் சொல், என் சாயப்பா இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல். உன்னை தவிர வேறு கதி எனக்கில்லை என்று என் முன் சரணாகதி அடைந்து கொள். என் பாதம் உன் வீட்டில் என்றும் இருக்கிறது. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கிறது, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் அப்பா நான் இருக்கவே. உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமித்தி கூறு, என் அப்பா சாய் இருக்கிறார் என்று. நிறைவாக இருக்க வேண்டும். எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடு, அதை நான் 10 மடங்காக பெற்றுக் கொள்வேன். ஏனென்றால் பசியில் வாடும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறேன். பசி என்று வருபவனுக்கு முதலில் உணவு அளித்து அவனை நிம்மதிப்படுத்து. அந்த நிம்மதியில்தான் நிஜமான இறைவன் வாழ்கிறார். ஒரு ஏழையின் சிரிப்பில்தான் இறைவன் மனம் குளிர்கிறார். அப்படி இருக்கையில் பசியோடு வருபவனுக்கு மூந்தி முகத்தை சுழித்துக் கொண்டு நீ செல்வதும், உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு நீ மனதார காயப்படுத்துவதும் எல்லாம் மிகவும் தவறான விஷயம். அவர்கள் ஏதோ ஒரு தப்பு செய்திருக்கட்டும், அதை அனைத்தும் விட்டுவிடு. இப்போது அவர்கள் யார் என்பதை யோசித்துப் பார். சாதாரண ஒரு மனிதன். அப்படி இருக்கையில் அவர்களை மேலும் மேலும் குத்தி குத்தி கஷ்டப்படுத்தினார். அவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை யோசித்துப் பார். ஒரு சிலர் நீங்கள் எவ்வளவுதான் அவர்களை கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் அதை வெளிக்காட்டாமல் சிரித்துக் கொண்டே பிறகும் உங்களிடமே வருவார்கள். அவர்கள் எல்லாம் நிஜமாகவே இறைவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கையில் நீங்கள் அவர்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் கஷ்டம் ஒன்றுதான் இருக்கும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் என்பது உருண்டை. அப்படி இருக்கையில் ஒரு பந்தை எடுத்து நீங்கள் செவுரில் வீசினால் கூட அது திருப்பி உங்களிடம்தான் வரும். அதே போல்தான் உங்களுடைய கர்மாவும். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுவே 2 மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்படி திரும்ப கிடைக்கும் போது உங்களுக்கு அதை ஆட்கொள்ள எதிர்கொள்ள ஒரு தக்க தைரியமும் மனபலமும் இருந்தால் நீங்கள் தாராளமாக தவறு செய்யலாம், கஷ்டப்படுத்தலாம், புண்படுத்தலாம். ஏனென்றால் அனைவருக்கும் அன்பானவர்கள் என்று ஒருத்தர் இருப்பார்கள். பெற்றோர்களை தவிர்த்து மனிதனின் மனது என்பது மிகவும் குரங்கு குணம் கொண்டவர். எப்போது எங்கு எப்படி மாறும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நீங்கள் ஒருவரை உங்களை நாடி வந்தவர்களை புண்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் ஒருவரை நாடி இருப்பீர்கள். அவர்கள் உங்களை நிச்சயமாக புண்படுத்துவார்கள். அதை எதிர்கொள்ள உங்களுக்கு மனதைரியமும் இருக்காது. வாக்குவாதம் தான் மேலோங்கும். பிறகு அந்த நபர் உங்களை விட்டு சென்று விடுவார்கள். ஆகையால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதனையும் அரவணைத்து பழகுங்கள், அன்பு காட்டுங்கள், அன்பு செலுத்துங்கள். அதற்காக அன்போடு சார்ந்து இருக்காதீர்கள். இப்படிக்கு உன் சாயப்பா. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உனக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கை காத்துக் கொண்டே இருக்கிறது. அனைத்தும் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னுடைய மனதில் நான் இருக்கும் போது உனக்கு என்ன கவலை? ஏன் கவலையில் உன்னை நீயே உருக்கிக் கொள்கிறாய்?
இவ்வளவு தூரம் உன்னை தேடி பிடித்து உன்னுடைய நல்வாழ்விற்காக பாடுபடும் என்னை நினைக்க மாட்டாயா? ஒரு நிமிடத்தில் சரியாகிவிடும் சக்தி என்னிடம் இருந்தாலும் உன் கர்மவினை கழிய வேண்டாமா? என் செல்ல மகளே, இரவு சூழ்ந்ததும் உடனேயே ஆதவன் தோன்றிவிடுவது இல்லை அம்மா. ஆனால் ஆதவன் தோன்றாமலாய் இருக்கிறான். இரவு அப்படியே தொடர்கிறதா என்ன? அந்த இரவும் வெளிச்சத்திற்கு வர ஆதவனுக்காக குறிப்பிட்ட காலம் வரை காத்திருக்க அல்லவா? அதுபோல உனது கஷ்டங்கள் தீரும் நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை அம்மா. மிக விரைவில் நீ எல்லா கஷ்டங்களில் இருந்தும் விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளை அகற்றி அதில் ஒளியேற்ற தீபங்களுடன் நான் தக்க சமயத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன். எழுந்திரு மகளே. சர்வ சக்தியுடைய என்னை தந்தையாக அடைந்த பாக்கியவதி, நீ அழலாமா? நீ அன்ன ஆகாரம் இன்றி அழுது கொண்டிருந்தால் இந்த தந்தையால் தான் அதை தாங்க முடியுமா? பட்டினி கிடப்பது எதற்குமே தீர்வல்ல மகளே. உன்னை புத்திசாலி என்று நான் நினைக்கிறேன். நீ இவ்வளவு கோழையாகவா இருப்பாய்? போய் சாப்பிடு. சாப்பிட்டு உன்னுடைய வேலைகளை செய். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடைக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின் படிதான் நடக்கிறாய், அதில் குறையில்லை. ஆனால் நடந்து முடிந்தவர்களை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை. நடக்கக்கூடாதது எல்லாம் நடந்து விட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோழையை போன்று அழுகிறாய். அழாதே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன். அத்துணை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாயே துணை, சாயே சஸ்வதம். இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாய் இருக்கிறார் என்று இருக்கிறாயே, உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கிறேன். என்னை நம்பு. இது என்னுடைய சத்தியமான வாக்காகும். நம்புகிறவர்களுக்கு இது நிச்சயம் நடக்கும். ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று நீ புலம்புகிறாய். நான் இருவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போன்று எத்தனை பேர் வந்தார்கள், போனார்கள். இனியும் வரதான் போகிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் இப்படிதான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள். சிலர் தற்கொலை செய்தார்கள், சிலர் எதிர்த்து போராடினார்கள். எல்லாம் ஒரு நாள் முடிந்து போனது. மறுமுறை அவர்கள் அதை வேறு ஒரு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள். இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை. தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடு ஒழியாதே. தைரியமாக எதிர்த்து போராடு. இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு. அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து. முடியாத போதெல்லாம் சாயிராம் சாயிராம் சென்று மனதிற்குள் நான் பதியம் செய்து வைப்பேன்.
என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே. நீ அந்தர்மையாக உனது சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்து விடாதே. பூஜை செய்ய வேண்டும் என நினைத்து நீ எதையோ செய்ய தேவையே இல்லை. எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிரு, அது போதும். அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடு பொடியாக்கும். உனக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும். உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய். வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகள் நான் முடித்து வைப்பேன். ஆகையால் இப்போது உனக்கு தேவையெல்லாம் வெறும் நம்பிக்கை மட்டுமே. அதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். அசையாத நம்பிக்கை, திடமான விசுவாசம், உறுதியான பக்தி. பரமபாக்கியம் பெற்றவனே மனித பிறவி பெறுகிறான். ஆனால் இறைவனின் அருள் ஒன்றே அவனை சாயின் பாதங்களுக்கு கொண்டு வருகிறது. ஆகையால் ஒருவன் எந்த அளவு பக்தியுடன் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சமர்த்த சத்குரு சாயிநாதரின் பொன்னடி பணிந்து பூரண சாஷ்டாங்க சரணடைவோம். சாயின் மீது மாறாத நம்பிக்கையை வைப்போம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் அவரை நினைத்து தொடர்ந்து பக்தி கொண்டுள்ளவோம். நிச்சயம் சத்குரு நமக்கு அருள் தருவார். அந்த அருளில் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும். நமக்கு ஒளி நிறைந்த மகிழ்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். நிச்சயமாக அவரை பணிவோம். அனைவருக்கும் சாந்தி என்ற தீபம் கிடைக்கும். நீங்கள் அனைவரும் என் விருப்பப்படியே அந்தந்த நிலையில் இருக்கிறீர்கள். நான் நினைத்தால் ஆண்டியை அரசனாக்குவேன், அரசனையும் ஆண்டியாக்குவேன். என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு அவன் என்ன கேட்டாலும் தருவேன். அதற்கு முன் நான் அந்த அதீத சக்தியை தக்க வைத்துக் கொண்டு பத்திரமாக இவ்வுலகின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவேனா மாட்டேனா என்பதையும் சோதிப்பேன். நான் தேவை என முடிவு செய்து விட்டால் மண்ணையும் விண்ணாக்குவேன், விண்ணையும் மண்ணாக்குவேன். பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவுகளாகவே ஒருவன் பீடிகாபுர அக்ரஹாரத்தில் அடியெடுத்து வைக்கிறார். என்னுடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு அணுவும் இங்கே அசையாது என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் உண்மையும் கூட. நான் ஒருவன் இங்கே இருக்கிறேன் என்பதை நீங்கள் அனைவரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே இருந்து என்ன தப்பு செய்தாலும் எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதை உங்கள் உள்ளத்திற்கும் தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் அதை நீங்கள் மறந்துவிட்டுதான் இங்கே பல பேர் பலவித தீயாங் விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முழுவதுமாக நினைவில் வைத்து எதை செய்ய வேண்டும், எது இது செய்யக்கூடாது என்பதை நினைவில் நிறுத்தி அதை செய்யுங்கள். அப்போதுதான் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். இல்லையேனில் உங்களுக்கு அது கிடைப்பது மிகவும் கடினமானதாகும். பொறுமையாக இருந்து உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதை மனதில் நிலைநிறுத்தி செயல்படுங்கள். பாபாவை பக்தியுடன் வணங்கும் பலரும் பாபாவை குரு என்ற ஸ்தானத்தில் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். பாபாவே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது.
குரு என்பவர் தெய்வத்துக்கு சமமானவர். எனவே பாபாவின் தெய்வீக தன்மை இருக்கிறது என்பது பலரது நம்பிக்கை. உண்மையில் இறைவனின் பல அவதாரங்களில் பாபாவும் ஒருவரே. எந்த சூழ்நிலையிலும் மாறாத நம்பிக்கையோடு பாபாவை நீங்கள் வணங்கினார் பாபா தம் இறைவனின் ஒரு அவதாரமே என்று வெளிப்படுத்துவார். ஸ்ரீ சாய் எப்போதும் ஒரு சாதாரண பக்கிரி போலவோ இறைவனின் சேவகர் போலவுமே நடந்து கொண்டார். ஆனால் பல சமயங்களில் அவர் பேரருளை பெற யார் தகுதியானவர்களோ அம்மாதிரியான ஒரு சில அடியவர்களுக்கு மட்டுமே தான் இறைவன் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டார். பாபா ஒரு அவதாரம் என்பதற்கான குணாதிசயங்கள் சர்வ வல்லமை, சர்வ வியாபத்துவம், சர்வ ஞானம், அதாவது எல்லாம் அறியும் தன்மை ஆகியவைகளாகும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் அனைத்தின் மீதும் அவருக்கு முழு கட்டுப்பாடு இருந்தது. ஸ்ரீ சாயிநாதனின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் புத்தகமான ஸ்ரீ சாயி சச்சரித்திரத்தை நெருப்பையும் எப்படி தன் கட்டுக்குள் அடக்கி ஆண்டார் என்பதையும் நாம் அறிவோம். எனவே சந்தேகமே வேண்டாம், அவர் நம் அனைவருக்கும் இறைவன் தான். சாய்பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள் விலைமதிப்பற்ற தூய்மையான மாணிக்கங்கள். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கும் சாதகமாக சாதனையாக மாறும். முடியும் என்று உறுதியாக இருந்தால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஆரோக்கியமாகவோ மகிழ்ச்சியுடனோ வளமாகவோ நீ வாழப்போகிறாய் என்பதை உன் மனதில் நிலைநிறுத்திக்கொள். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாதது பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே. அவர்களுக்கு எங்கே எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். என்னுடைய குழந்தையாக நீ இருந்துவிட்டு உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா என்ன? யாரிடமும் கெஞ்சாதே, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன் வாழ்க்கை என் கையிலும் உன் கையிலும் தான் உள்ளது. அனைத்தையும் நான் தருவேன். உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக் கூடாது. நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று மனம் வருந்தாதே. உனக்கு எது சிறந்ததோ அது நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்ற செவி சாய்த்து விட்டேன் என்பதுதான் இதில் உண்மையான ஒரு விஷயம். அழவைக்கும் கவலைகள் 1000 இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் உன்னை வணங்குவதை மறந்ததில்லை என்று நீ கூறுகிறாய். எனக்கும் தெரியும், உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை வாழ வைக்கும். நான் தரும் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்துக்கொள். துன்பங்களுக்கு பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அதை மனமாற நம்பு. அப்பொழுதுதான் நீ முழுமையாக அதை அனுபவிக்க முடியும். நம்பிக்கையால் மட்டுமே அற்புதம் நிகழ்கிறது. என் மீது குருட்டு நம்பிக்கை வைத்திருக்கும் பக்தர்களை நான் என்றுமே கைவிடுவதில்லை. இதுதான் நிஜமானது. உன் வாழ்வில் சோதனை குறித்து உன் பொறுமையை சோதிப்பேன். அதைவிட தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் செய்வேன்.
ஆனந்தத்தை ஆள காத்து கொண்டிரு, கண்டிப்பாக கிடைக்கும். உனக்கு யாரும் துணை இல்லை உனக்கு யாரும் துணை இல்லை என்று சொல்பவரிடம் நெஞ்சை நிமித்தி கூறு, நான் இருக்கிறேன் என்று. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் உனக்கு ஒரு வெற்றியும் உண்டு. உன் வீட்டிற்கு உணவருந்த மானிடனாய்தான் நான் வருவேன் என எண்ணாதே. எவ்வொருவிலும் வருவேன் நான். நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே. என்மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே. அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக தடுத்து விடுவேன். உனது நல்ல எண்ணங்களோ நல்ல செயல்களோ உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது கடைசி வரை வாழ வைக்கும். கஷ்டங்கள் என்பது நிரந்தரமே அல்ல. கவலையும் வேண்டாம், தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர, ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. பஞ்சபூதங்களை இவ்வோட்டாம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவாக பரம்பொருள், அதுவே அழியாததும் நிலையாததும் பரிபூர்ண உண்மையுமாகும். இப்புனித மேன்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனதிற்கும் புலன்களுக்கும் அதிபதிகளாகவும் ஆட்டுவிப்பவராகவும் உள்ள சாயி என்ற பரம்பொருள் நிச்சயமாக உனக்கு கூடிய விரைவில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உன் எதிர்காலமோ மிக நன்றாக உள்ளது. அதை நினைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றுவதற்கான காலம் இதோ வந்துவிட்டது. எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள், இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நிச்சயமாக நீ வியக்க மட்டும்தான் போகிறாய். நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமலே இருந்தால் எந்த விதத்தில் நியாயம்? படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் எவனும் இல்லை. ஆகையால் உன் மீது நீயே நம்பிக்கை கொள். ஏனென்றால் நீ உன் மீது வைக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். தைரியத்தை இழந்து விடாதே. உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம். சுகமாகிவிடும். கவலையை விடு. நான் இங்கேதான் உன்னை ரட்சிக்க காத்திருக்கிறேன். உன்னுடைய முதல் வெற்றி எதுவென்றால் நீ உன்னை ரசிப்பது மற்றும் நீ உன்னை மதிப்பது. உன் உடலையும் உன் மனதையும் நீ முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உனக்கு சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய உடலையும் மனதையும் நீ மதித்து அதற்கு உண்டான தினசரி கடமைகளை நீ செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே உன்னுடைய உடம்பு உன்னை எந்தவித சூழ்நிலையிலும் பாதுகாக்கும். ஏனென்றால் இந்த உடம்பு மட்டும்தான் நாம் சமாதி அடையும் வரை நமக்கு உள்ள ஒரு சொத்து. இறைவன் தந்த மிகப்பெரிய பரிசு. இதை காத்து பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு ஒரு சாயப்பா. அல்லாஹ்.